எல்லாருமே ஒரே நோக்கத்துக்காக தான் வந்திருக்கோம். கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை. ஓகேங்களா? அரசு வேலையை வாங்கணும்னா இது 25 லட்சம் பேர் உங்களோட இருக்கணும். எனக்கு கொடுத்து வரணும். 25 லட்சம் பேர் 10,000 போஸ்டிங் போடுவாங்க. இல்லை 5,000 ரூபாய் இருக்கும். நமக்கு தேவை ஒரே ஒரு வேலை தான். ஒரே ஒரு வேக்கண்டோட டாக்டர் போனால் கூட அந்த ஒரு வேலையை நமக்கு கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு படிக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த வேலையை நம்மளால் வாங்க முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க தான், ஸ்கூலில் நல்லா படித்தவங்க மட்டும்தான் டிஎன்பிசி பாஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கைலாம் வேணும். ஸ்கூலில் கடைசி மார்க் எடுக்கிற ஒருத்தரும் இங்கே டிஎன்பிசியில் ஸ்டேட் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணி வந்து இருக்காங்க. சரிங்களா? டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக படிக்கணும், கண்டினியூஸாக. கல்யாணம், காது குத்து எதுக்குமே போகக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் வேஸ்ட் ஆகும். நான் படிக்கும்போது தான் ஒரு நாள் நான் படிக்கலையே வெளில போகணும்னா அடுத்த நாள் நான் நேற்றுக்கையே படிக்கலையே இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுவேன். அன்றைக்கி ஒரு ஆஃப் டே வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த கல்யாணம், காது குத்து எந்த காரணமும் சொல்லக்கூடாது. காரணம் சொல்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்கிறவங்க காரணம் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? டெய்லி கிளாஸ் வரணும். இங்கே யார் நடத்தினாலும் இங்கே இந்த இடத்துல யார் வந்து உட்காந்து எதுவுமே நடத்த தெரியாட்டி ஒருத்தர் உட்காந்து நடத்தினா கூட நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கணும். இங்கே வந்து உட்காந்து நடத்துகிறவங்க உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு வருஷமா 6 மாதம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த சப்ஜெக்ட். ஆனால் அவங்க இங்கே என்ன நடத்துகிறாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன நடத்துகிறாங்க நம்ம கிளாஸில் உட்காந்து கவனிக்கணும். சரிங்களா? நம்ம படிச்சுட்டோம், 2 டைம் படிச்சுட்டோம், 3 டைம் படிச்சுட்டோம், எத்தனை டைம் வேணாலும் படிக்கலாம். தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ 1 மாதம் 2 மாதம் கேப் விட்டு இந்த கால்ஃபர் வள்ளியே இன்னொரு 6 மாதம் டைம் இருக்குது நமக்கு, நம்ம ஒரு வீட்டில் போய் வேலை பார்த்துட்டு திரும்ப வந்து படிக்கலாம்னு சொன்னால் நீ படித்ததெல்லாம் மறந்தா நீ ஜீரோவில் விரும்ப ஆரம்பிக்கணும். புரியுங்களா? யார் தொடர்ச்சியாக படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் டிஎன்பிசி வெற்றி பெறுவாங்க. நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, கேப் விட்டீங்கன்னா திரும்ப உங்களால் ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் எவ்வளோ நல்லா படிக்கிற பசங்க எவ்வளோ படிச்சுட்டு நான் படிக்கும்போது ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் எடுத்துருப்பாங்க. அது ஒரு கால்ஃபரில் வீட்டு சூழல் அவங்க வேலைக்கு போகிற மாதிரி இருந்திருக்கும். சரி 2 மாதம் போயிட்டு சம்பாதிச்சு திரும்ப வருவோம் அப்படிங்கிறதுக்காக திரும்ப வருவாங்க. திரும்ப உங்களாலே இந்த ஜஸ்ட் பார்டருக்கு கீழே தான் எடுப்பாங்க. மார்க் கட்ட மார்க் கூட கம்மியான 5 மார்க் எடுப்பாங்க. இதனால் வருஷங்கள் தான் உங்களுக்கு போகும். சரி, கண்டினியூஸ்லியாக ஒரு வருஷம் இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த வேலையை நீங்கள் ஆயிடலாம். உங்களுக்கு டைம் டிசம்பர் தானே எக்ஸாம் வரும். இது போதுமான காலம், போதுமானதோட அதிகமான காலம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கரெக்டாக பண்ணியிலேருந்து நீங்கள் கவுண்டிங் பண்ணி படிச்சினாவே போதும். இந்த குரூப் 4 நீங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த குரூப் 4க்கு திரும்ப ஜாயின் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகிடும். ஒரு குரூப் 4 நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்த குரூப் 4 ஜாயின் பண்ணும்போது 4 வருஷம் ஆகிடும், 5 வருஷம் ஆகிடும் முடியும் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம கிடைக்கிற முதல் வாய்ப்பே சரியாக பயன்படுத்திக்கணும். இது உங்களுக்கு போதுமான காலங்கள் எல்லாருக்கும் இருக்குது, போதுமான காலங்கள் இருக்குது, சரியாக பயன்படுத்திக்கணும். ஆக்சுவலாக தமிழ் 100 மார்க் கேட்குறாங்கன்னா தமிழ் ஃபுல்லாக லைன் பை லைன் நீங்கள் படிக்கணும். புரியுதுங்களா? நான் படிக்கும்போது ஒரு கொஸ்டின் தமிழில் கேட்டாங்கன்னா எனக்கு புத்தகத்தோட ரைட் சைடில் அந்த கொஸ்டின் இருக்கா, லெஃப்ட் சைடில் கொஸ்டின் இருக்கான்னு தெரியும். அதில் ஃபஸ்ட்டு முதல் பரவலாக அந்த கேள்வி இருக்கா, இல்லை கடைசி பரவலாக அந்த கேள்வி இருக்கான்னு எனக்கு தெரியும். ஸ்கேன் பண்ண மாதிரி புக்கு அந்த அளவுக்கு தெளிவாக நம்ம படிக்கணும். அந்த புத்தகத்தில் எத்தனாவது அந்த கொஸ்டின் அந்த புக்கில் வந்து அந்த பக்கம் அழுக்காக இருக்கும். படித்து அந்த அழுக்கான பக்கங்கள் கூட ஞாபகம் வரும் எக்ஸாமில். சரிங்களா? எங்கள் ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பாங்க. யாரும் ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணலாம். ஷார்ட்கட் சொல்லிடல சார், ஷார்ட்கட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு நிமிடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 செகண்ட்லேயே அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதனால் ரெகுலராக ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ட்கட் சொல்லும்போது 2 டைம் சார் சொல்லுவாங்க. சொல்கிறீங்களா? அதான் திரும்ப சொல்லுவோம், இங்கேயே சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஷார்ட்கட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸுக்கு தினமும் 1 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸு பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாகிடும். தமிழுக்கு 100க்கு 100 அடிக்கலாம். கணக்குக்கு 25-20 அடிக்கலாம். 125 அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உள்ள எக்ஸாம் இதுக்குள்ளே போயிடலாம். கட் ஆஃப் நம்ம நுழைஞ்சிடலாம். நான் படிக்கும்போது தமிழில் 98-99 தான் அடிப்பேன். எக்ஸாம் பாஸ் பண்ண எக்ஸாம் 100 அடித்தேன். மேக்ஸில் 22 போட்டேன். 125க்கு இதுலேயே எனக்கு 123 கொஸ்டின் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜிகேவில் பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் தான் படித்தா ஜிகே அவ்வளோக்கு வந்துடும். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினே பாதி இருக்கும். தெரியாத கொஸ்டின் ஏன் அடித்தா கூட கட்டாப்பை தாண்டி அதிகமாக வந்துடும். நான் ஒரு குரூப் 4 ஃபெயிலாக போனேன். 179 கொஸ்டின் அடிச்சு 180னா 90% மார்க்கு. 90% மார்க் எடுக்கும். தோல்வியாக வந்து இந்த டிஎன்பிசி இதெல்லாம் நடக்கும். புரியுதுங்களா? 181க்கு வேலை கொடுத்தாங்க. அப்போ
அடுத்த குரூப் 4ல தான் 166 கொஸ்டின். அப்போ 160க்கே வேலை கொடுத்தாங்க. ஓவரால் ரேங்க் வந்து அப்போ 1617. நம்ம கம்யூனிட்டியில் வந்து 800 வரும். அப்போ 4வது மார்க் கொஸ்டின். ஒரு மாதம் கொள்கை நடந்தது 4வது மார்க் கொஸ்டின். அதனால் நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் தான் நீங்கள் நினைக்கிற ஊரில் நினைக்கிற டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். அப்படி கிடைச்சா தான் அந்த வேலையை ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வேலையை என்ஜாய் பண்ண முடியும். இங்கேருந்து உங்களுக்கு கன்னியாகுமரியிலையோ இல்லை திருநெல்வேலியோ கூப்பிட்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஏன் வந்து வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப படிக்க முடியாது. கண்டிப்பாக. அதனால நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டே எடுத்துக்கலாம். ஃபேமிலியோடய இருந்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன் பாஸ் பண்ணவங்க அளவுக்கு ஃபீல் பண்ணுற ஆள் இருக்காங்க என் கூட படித்து வேலையில் இருக்கிறவங்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸு எல்லாம் ஓரளவு எல்லாருக்கும் குரூப்பரை பொறுத்தளவுக்கு லைன் பை லைன் தான் படிக்கணும்னா நீங்கள் கூட்டு எதுக்காக டீப்பாக நடத்துகிறாங்க, தமிழ் டீப்பாக நடத்துகிறாங்கன்னா கூட்டுக்காரனை கேட்பாங்க. இது சரியா தப்பா ஆக்சுவலி எனக்கும் சரியெல்லாம் கேட்பாங்க. எதுக்காக நீங்கள் அதுக்காக தான் தெளிவாக உங்களுக்கு நடத்துவாங்க. ஸ்லோவாக தான் இருக்கும். அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை. புரியுதுங்களா? இங்கே வந்து உட்காந்து நடத்துகிறவங்க வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஃபீல்டில் எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்து நடத்துவாங்க. இல்லை ப்ரிப்பேர் 2-3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க நடத்துவாங்க. அவங்களோட அனுபவத்தை வச்சு அங்கே நடத்துவாங்க. நமக்கு தெரிஞ்சாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எந்த இதில் சொல்கிறாங்கன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு பாடத்தை எத்தனை முறை அட்டன் பண்ணியிருக்கீங்க? திரும்ப வகுப்பு அட்டன் பண்ணுறது? நான் குறைச்சலாம் ஒரு 3-4 டைம் இருக்கு. அதாவது சப்ஜெக்ட் கிளாஸ் பண்ணால் 3-4 டைம் நான் இங்கே சென்டருக்கு வந்து படிச்சிருக்கேன். ஒன்றி கேப் ஒரு எக்ஸாம் எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு திரும்ப நான் கொஞ்ச நாள் வீட்டில் உட்காந்து படித்தேன். திரும்ப அப்புறம் அங்கே உட்காந்து படிக்கவும் போர் அடிக்கும். திரும்ப கிளாஸ் வந்தேன். நான் திரும்ப கிளாஸ் வந்து திரும்ப லைப்ரரியில் உட்காந்து படித்து திரும்ப பாஸ் பண்ணேன். நான் ஆனால் ரெகுலாரிட்டி கண்டிப்பாக எங்களுக்கு முக்கியம். அதை விட்டு அது அவ்வளோதான். நீங்கள் பாஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு வைராக்கியமாக தீர்க்கமாக ஏதாவது முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? படிக்கும் போதா நான் இப்போ முதல் எக்ஸாம் ஃபெயிலாக போகும்போது விட்டு வந்தால் கவர்மெண்ட் வேலை வரணும்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு வந்தேன். ஒரு 525 நாள் நான் அரியலூரில் தங்கிட்டு அம்மா போகாமல் நான் அங்கே உட்காந்து படிச்சு பாஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனேன். ஒரு 3-4 மணி நேரம் அட்டன் பண்ணுறீங்க, அதெல்லாம் எவ்வளோ நேரம் படிப்பீங்க? நமக்கு இங்கே அரியலூர்லேயே ஒரு ஃப்ரெண்டு போலீஸாக இருந்தாங்க. போலீஸ் கோட்டத்தையும் தங்கியிருக்கேன். நமக்கு வந்தால் சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது, இது மட்டும் தான் நமக்கு வேலை. வேறு எந்த வேலையும் கிடையாது. தூங்குவோம், ஃபுல் டைம் தூங்குறது. நம்ம தூங்குற டைம் போகும், மிச்ச டைம்லாம் படிப்போம். நமக்கு தொழில் தெரிஞ்சு நாட்டுக்கு உழைத்தல் இவங்க பொருளும் சொல்லாத இருக்கல் யார் சொல்லுது? சொல்லுங்க ஆன்சரை. என்னடா தமிழ் இப்போ படிக்கலையா, நடக்கலையா? அதே தான் சாரா. நமக்கு தொழில் கவிதை. க்ளூ வேணும்னா அப்படியே ரெக்கார்டிங் யோசனை பண்ணிங்கன்னா தெரியும். எங்கே இருக்கீங்க? புரியுதா? நமக்கு வேலை படிக்கிறது தான். இந்த இதுக்காக மட்டும் தான் வந்துருக்கோம். வேற எந்த வேலையும் நீங்கள் வேற எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. அவ்வளோதான். ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த ஒரு வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கு போதுமானது. வேற எந்த வேலையும் நம்ம பார்க்கக்கூடாது. வீட்டில் காரணங்கள் இருக்கும், குழந்தைங்களாம் இருக்கும். இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் தள்ளி இது பண்ணீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி டெய்லி ஷார்ட் கட்ஸ்லாம் எழுத சொல்லுவாங்களா, எழுதுவீங்களா? ஷார்ட்கட்லாம் கண்டிப்பாக எழுதுவோம். புக்கில் அண்டர்லைன் போடுவோம், புக்லேயே எழுதி வைப்போம். நீங்கள் திரும்ப சொல்லி பார்க்கணும். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். உங்கள் இடத்துல என்ன நடத்துகிறாங்க, திருக்குறள்லாம் கொஞ்சம் எதாவது புரியாத மாதிரி இருக்கும். அப்படி புரியாத போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் மாற்றி பேசிக்கலாம், அதை பற்றி கலந்துரையாடலாம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பண்ணியே நீங்களே ஒரு ஷார்ட்கட் போடலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு திருப்பி விடுற மாதிரி உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு மறக்காது. நீங்கள் இதுமாரி ஷார்ட்கட்ஸ்லாம் மற்ற பசங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது உண்டா? ஷார்ட்கட்டை சொல்லி பார்க்குறது, மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது. நான் மட்டும் சென்டர் வந்துட்டு இருந்தேன். என் ரூமில் இருந்த பசங்க டிஎன்பிசி படிக்கிட்டு இருக்காங்க. படிக்கிட்டு இருக்க பசங்க பேசும்போது அவங்களுக்கு புதுசாக இருக்கும். அவங்கெல்லாம் சென்டர் வரல, பெரம்பலூர் பசங்க வந்தீங்கன்னா அதனால் அவங்களுக்கு புதுசாக இருக்கும். என்னோட புக்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்துலாம் அவங்க அப்போ எடுத்து படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருமே பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேருமே சென்டர் வராமல். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில இதெல்லாம். இந்த வீட்டு ஒரு சைடு இந்த அதெல்லாம் எழுதி நீங்கள் எங்கே சமைக்கிற மாதிரி தான் சமைக்கிற இடத்துல ஒட்டலாம், ரூமில் ஒட்டிக்கலாம். ஒரு ஃபார்முலா, மேக்ஸ் ஃபார்முலா இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா A+B² இதெல்லாம் இருக்கு
இல்லையா? அதெல்லாம் எழுதி டெய்லியும் காலையில் இருந்து சொல்லி பார்க்கணும். பார்த்தாதான் உங்களுக்கு அந்த மேக்ஸ் ப்ராக்டிவே ஃபார்முலாவே கேட்பான் கொஸ்டின்ல. அதெல்லாம் எழுதி நீங்கள் விட்டு டெய்லியும் பார்க்கணும். ஒரு புத்தகத்தை கொஞ்சம் எத்தனை முறை வாசிக்கணும்? ஒரு புத்தகத்தை சொல்றது ஒரு 10க்கு மேலே தான் படிச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைம் இந்த நடத்தும் போது படிப்போம், திரும்ப இங்கே எக்ஸாம் வைக்கும்போது படிப்போம். அப்புறம் இங்கேயே ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்க. ஃபுல் டெஸ்ட் அடிக்கும்போது படிச்சு இது பண்ணிவிடுவோம். அப்புறம் டிஎன்பிசி வரும்போது நாங்கள் 2-3 டைம் கவர் பண்ணிடுவோம். முதல் நாள் நடத்தின வகுப்பில் வந்து முதல் வாரம் நடத்தின வகுப்பில் வந்து அடுத்த வாரம் வகுப்பு தொடக்கத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்கறது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ நம்ம மைண்டில் இருக்குங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி. சார் கேள்வி நீங்கள் கேட்கணும். கேட்குறீங்கள கேட்கணும். கேட்டால் வரமாட்டேங்கிறாங்க. கேட்டால் வரமாட்டேங்கிறாங்களா? அப்போ வரமான்னு சொல்லிடுங்க. அப்போ வந்து மட்டும் இப்போ வசப்படாமல் இருக்க போகிறாங்க. அவ்வளோதான். ஒரு வருஷம் காலம் பயிற்சி பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களை முழுசாக அர்ப்பணிச்சுட்டு வரும். அந்த கவர்மெண்ட் வேலைக்காக உங்களை அர்ப்பணிச்சுட்டு வந்தால் மட்டும் தான் வேலைக்கு வர முடியும். உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை சென்டர் தெரியுங்களா? எல்லா சென்டர்லையும் உங்களை மாதிரி 100 பேர் படிச்சுட்டு இருக்கான். 100 பேருக்கு மேலே தான் படிச்சுட்டு இருக்கான். உங்கள் எல்லாருக்குமே இங்கே வேலை கிடைக்குமாங்கிறது எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் 25 லட்சம் அப்ளை பண்ணுறான். அது 2 லட்சம் பேர் குறைச்சலாம் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கோம். வருஷத்துக்கு 2 லட்சம் பேரை காப்பர் ஆள் இருக்கான். டிஎன்பிசியில் 10,000 பேர் தான் எடுக்கிறான். முதல் 10,000 பேருக்குள்ள யார் ரேங்கில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டீங்கன்னு இருக்கும். மற்றெல்லாம் நடந்து வந்துட்டீங்கன்னு இருக்கும். நீங்கள் போய் சேர்றதுக்கான காலங்கள் ரொம்ப அதிகமாகிடும். 5வது திட்டம், இப்போ 7வது திட்டம் மாதிரி போட்டு பிளான் பண்ணாதீங்க. ஒரே வருஷத்தில் படித்து பாஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி படிங்க. சரிங்களா? சென்டர் வந்துட்டா போதும், புக்கு வாங்கிட்டா போதும், நம்ம பாஸ் பண்ணிடுவோங்க எண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம உழைச்சா மட்டும்தான். நான் படிக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். தமிழ் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படிப்போம். படிச்சு நைட் ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன். என்ன காரணம், நைட் தமிழ்நாடே தூங்கிட்டு இருக்கோம். நம்ம கூட போட்டு போகிறோம். 25 லட்சம் தூங்கிட்டு இருக்கோம். நான் படிச்சுட்டு இருக்கேன். அவனை விட ஒரு ஸ்டெப் பண்ணி நான் போயிட்டு இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அது கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன். அவனை விட எல்லாரும் அடிக்கிற கொஸ்டினே அடிக்கணும். அவன் அடிக்காத ஒரு 5 கொஸ்டின் சேர்த்து அடிச்சா போதும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டில் வந்துருவீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு சம்டைம் வந்து படிக்க சோர்வாக இருக்கும். எல்லா சமயமும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதே அந்த நேரங்களில் வந்து திரும்ப கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவீங்க? சொல்லணும்னா உங்கள் பெருமை கோயில் இருக்குது. நேராக அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படி வந்து ஒரு மாநில வந்து ரூமுக்கு போகணும்னா சரியாக இருக்கும். சிலபஸை மாற்றி படிக்கணும். எடுத்து நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து மேக்ஸ் கொஞ்சம் வராது. ஆனால் திரும்ப போட்டு பார்க்க திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஆன்சர் வளர்த்து நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆரம்ப காலங்களில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. 25க்கு எவ்வளோ எடுத்திருப்பீங்க நீங்கள்? முதல்ல டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சப்ப 25க்கு 7, 8 இந்த மாதிரி தான். மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது. நான் இப்போ 10த்லலாம் 202 மாதிரி தான். அதுங்களா அது ஃபஸ்ட் குரூப் எடுக்கணும். நடக்கல 11th குரூப் தான் ஒகேஷனல் குரூப் எடுத்து பாஸ் பண்ணி வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்தால் ஃபெயில் ஆகிடுவாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணி வந்து மெஷர்மெண்ட் தான் எனக்கு தெரியாது, நீளம்னா எனக்கு தெரியாது, அகலம்னா எனக்கு தெரியாது. இது எல்லாம் தெரியாமல் தான் இங்கே வந்து தான் ஆனாவே கற்றுக்கிட்ட மேக்ஸை பொறுத்தளவுக்கு டிஎன்பிசி. ஏன்னா புக்கில் தான் ஸ்கூல் புக்கில் தானே இருக்குது. கணிதம்னு ஒரு புக் இருக்கும். அது கொஞ்சம் வாங்கி போட்டு பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுலேயே ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பாங்க. நம்மளே ஷார்ட்கட் இது பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் போட்டு பார்க்க நமக்கே ஷார்ட்கட் உருவாக்கும். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் நாளாவே மேக்ஸ்லாம் குறைஞ்சபட்சம் மேக்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாக போட்டு பார்க்கணும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போட்டு பார்த்துட்டே இருப்போம். அது எவ்வளோ நேரம் வேணாலும் நமக்கு டயர்ட் ஆகாத வரைக்கும் போட்டு பார்ப்போம். ஒரு லிமிட் ஆகிடுச்சுன்னா அந்த சிலபஸ் மாற்றிக்க வேண்டியது, சப்ஜெக்ட் மாற்றிக்க வேண்டியதான். இப்போ 520 நாள் வந்து ஊருக்கு போகல, 520 நாள் அது மாதிரி. அப்போ திரும்ப நீங்கள் ஜெயிச்சுட்டு ஊருக்கு போகிறீங்க. அது உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? அதை சொல்ல முடியாது. ஏன்னா முதல் எக்ஸாமுக்கே நான் பாஸ் பண்ணுறேன். அம்மா சொல்லிட்டேன் 179 கொஸ்டின் நான் நினச்சிருக்கேன். கண்டிப்பாக வேலை வந்துடணும். அப்போலாம் 150, 55, 60 இருந்துச்சாவே போதும். ஆனால் நான் அந்த கொஸ்டினில் வந்து கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக கேட்டான். குரூப் 4ல் கேட்டதுனால எல்லாருமே நிறைய மார்க் எடுத்துட்டாங்க. எந்த குரூப் 4லையும் வேலைக்கு போயிடுன்னு சொன்னதுனால அவங்க ரொம்ப அப்படியே ஜாலியாக இருந்தாங்க. நான் வேலையை ஃபெயிலாக போனதும் அவங்களோட வருத்தத்தையும் அங்கேயே தாங்க முடியாமல் தான் அவங்க ஊருக்கு வந்தேன். இனிமேல் வந்தால் கவர்மெண்ட் வேலையோட தான் வருவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் திரும்ப ஃபோனில் தான் சொன்னேன். நேரம் அவங்க ஃபோன்லேயே எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வேலைக்கு வந்துட்டு அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு வந்து வேலைக்கு முன்னாடியும் வேலைக்கு அப்புறமும் இந்த எப்படி சமூக அங்கீகாரம், பொதுமக்கள் எப்படி உங்களை அங்கீகரிச்சாங்க, உறவினர்கள் எப்படி அங்கீகரிச்சாங்க? இதுக்கு முன்னாடி நம்ம யாரும் எனக்கு டெய்லி போகிறாங்க, பைக் போகிறான்னு படிக்கிறேன். நானும் இல்லை, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. அவனு நான்
பாஸ் பண்ணும்போது அவனும் இங்கே தான் படிச்சு தெரியுமா? இங்கே தான் படித்தாங்க துரைமுருகன் சொல்லிட்டு. அவன் இப்போ நீதித்துறையில் இருக்காங்க ரெண்டூரில். அவன் 2 பேருமே நாங்கள் பஸ்ஸில் வருவோம். பஸ்ஸில் வரும்போது 2 பேரும் என்ன படிக்கிறாங்க. எனக்கு வயசு 20-26 இருக்கும், எனக்கு ஒரு 23-24 அப்படி இருக்கும். 2 பசங்களும் இன்னும் படிச்சிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு எல்லாமே இப்போ நான் படிச்சிருக்கேன். ஏன்னா MSc MPhil முடிச்சிருக்காங்க. அதனால் வேலைக்கு போகாமல் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். மேலே தூக்கி போயிருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் காலங்கம்மா இப்போ நான் போனேன்னா 10 பேர் 10 நாட்டாமல் ஊரில் உட்காந்து நான் போனால் 75 சேர் கொடுப்பாங்க. ஏன்னா விஓ நான் இந்த குரூப் 4 போஸ்டிங்லேயும் கொஞ்சம் வெயிட்டான போஸ்டிங் நம்ம போஸ்டிங் தான். சம்பளம்லாம் ஒன்று தான். ஆனால் அந்த மரியாதைங்கிறது சமூகத்தில் எங்கே போனாலும் நமக்கு இருக்கும். எந்த பத்திரிக்கை போனாலும் நம்ம பேர் போட்டிருப்பாங்க. ஊரில் கும்பாபிஷேகம் பண்ணாலும் நம்ம பேர் போடாமல் இருக்க மாட்டாங்க. நம்ம போனால் முதல் மரியாதை கொடுப்பாங்க எல்லா இடத்துக்கும். அந்த கௌரவத்தை பற்றி எந்த இதுவும் இல்லை. நீங்கள் நல்லாவே இருக்குது முன்னே விட இப்போ. கொஸ்டினை வந்து நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் நேரம் எழுதுறீங்களே அந்த எக்ஸாம் சொல்கிறேன். எழுதும்போது கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபுல்லாக அடிச்சிடணும். 200 கொஸ்டினில் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அடிச்சிங்கன்னா ஒரு 120-130 கொஸ்டின் மாதிரி நமக்கு கிடச்சிடும். முதல்ல தெரிஞ்ச கொஸ்டினே 200 ஒரு 130 120 இந்த மாதிரி நல்லா தெரிஞ்ச கொஸ்டினே உங்களுக்கு வந்துடும். அதை மட்டும் முதல்ல ஷேடோ பண்ணணும். நீங்கள் அதை ஷேடோ பண்ணிட்டு திரும்ப அந்த மற்ற கொஸ்டினெல்லாம் ரெண்டாவது ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் 1வது தெரிஞ்சால் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். 2வது கொஸ்டின் தெரியலையா அதை விட்டு 3வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் தெரிஞ்சுன்னா 4 நல்லா தெரிஞ்சு அதை ஷேடோ போயிட்டு 4 கொஸ்டினில் ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா தெரியாத கொஸ்டின் 2வது டைம் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி படிச்சிருந்தது ஆசோசியேஷனாக இருக்கும். இதுவா அதுவான்னு அது 2வது டைம் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த கொஸ்டினும் 2வது கொஸ்டின் ஆசோசியேஷனாக இருக்குன்னா 2 அடிச்சிடலாம் 2வது டைம் படிக்கும்போது. 3வது டைம் வந்து தெரியும் சுத்தம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 கொஸ்டின் மாட்டிக்கும். இதில் 30 கொஸ்டின் ஆசோசியேஷன் இருந்தாலே 150 160 ரேட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியாத கொஸ்டின் இது ஒரு 30-40 கொஸ்டின் நமக்கு தெரியாமல் இருக்கும். அது மொத்தம் ரெண்டாக போடாது 10-20 கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் சொல்கிற கட் ஆஃப் ஈஸியாக போயிடலாம். 3 டைமாக கொஸ்டினை நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை மார்க் நீங்கள் அடிச்சிடலாம். போகும்போதே 1 2 3 அடிச்சு தான் ஒன்றும் தெரியலையோ நம்ம ஷேடோ பண்ணிட்டு போகணுன்னா அது பாஸ் பண்ண முடியாது. ஒரு 3 டைம் ஒரு கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா எங்கேயாவது சப்கான்சியஸ் மெமரியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் ஞாபகத்துக்கு வந்துடும். எங்கேயாவது படித்த ஞாபகத்துக்கு வந்துடும். கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது எக்ஸாம் நீங்கள் எப்படி தான் அட்டன் பண்ணணும் இந்த பாட்டு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே சார் சொல்லியிருக்கீங்களா? ஒரு வாரம் நடத்துகிறோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் வைக்கிறோம். வீக்லி டெஸ்ட் வைக்கிறோம். அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்? நம்ம படிக்கிறத கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே டெஸ்ட் மூலியமாக தெரிஞ்சுக்குவோம். இது சரியான காரணங்கள் இல்லாதவை எதுன்னு கேட்பான், சரியான காரணங்கள் எதுன்னு கேட்பான். இது எல்லாமே கொஸ்டின் நம்ம படிக்கிறதுல தான் இருக்குது. அதனால் நம்ம படித்ததை நம்ம எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்கோம், எவ்வளோ மார்க் நம்ம பண்ணியிருக்கோம். நான் ஒரு பேஜ் நான் படித்தேன்னா அந்த பேஜ் எனக்கு புரியலன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஒரு பேஜை மட்டும் தான் படிப்பேன். அதை படித்து முடிச்சுட்டு அடுத்த பேஜ் போக மாட்டேன். அதை முடிச்சாலும் அடுத்த பேஜுக்கு நான் போவேன். இப்படி வாசிச்சுட்டு போகாது. இப்போ வாசிச்சோம் 4 டைம் வாசிச்சோம். ஒரு டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடணும். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நம்ம அதை வாசிச்சா போதும். ஞாபகம் தானே வந்துடும். சரிங்களா? அதனால் நீங்கள் அதை தெரியலன்னா இந்த பக்கம் ஒரு கஷ்டமாக இருக்குது, இதை விட்டு அடுத்த டாபிக் போகாதீங்க. ஸ்கூல் புக்கில் தானே இருக்குது. அதுலேருந்து கொஸ்டின் கேட்பான். கேட்கும்போது அதை நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு அடுத்த பேஜ் நீங்கள் பரப்பி படிக்கணும். அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டாப் அதை புரியல நம்ம அப்புறம் பார்த்துக்கோன்னு ஒமிட் பண்ணிட்டு போகக்கூடாது. கேள்விகள் ஏதாவது இருக்கா? முடிச்சிங்க, படித்து முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சி வேலைக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் இன்பிட்வீன் என்ன பண்ணீங்க? டிஎன்பிசி கிளாஸ் எடுத்துருவாங்க. 2 கேள்வி எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் படிச்சீங்கன்னா யூ ஆர் லேர்னிங், யூ கேன் ஏர்ன். ஆமாம். இது படித்ததுனால சென்டர் நிறைய சென்டர்லேருந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் இல்லையா? நிறைய சென்டர்லேருந்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் தான் கேட்பாங்க கிளாஸ் எடுக்கிறது. விழுப்புரத்தில் ஒரு சென்டரில் இருந்தேன், கீழப்பூரில் இருந்தேன். அங்கே கொடுத்த எல்லாம் முதல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் அந்த காசாக தான் நான் வாங்கினேன் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பட்டம் ஃபோன் தான் என்கிட்ட வந்து. ஏதாவது இருக்குங்களா? புரியல. நோட்ஸ் எடுப்போம். நம்ம படிக்கணும் இல்லையா? நம்ம புக்கை படிக்கும்போது முக்கியமான நோட் ஒரு பெரிய நோட்டில் எழுதிக்கணும். இந்த டாபிக்னா இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும். இப்போ நோட் பண்ணியிருந்தா திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதும். எக்ஸாம் இருக்கும்போது உங்களுக்கு டைம் பார்த்தாத மாதிரி இருக்கும். அப்போது அந்த நோட்ஸ் எடுத்து பாருங்கள். எப்பயுமே புக்கை வச்சு தான் நம்ம படிக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து ரைட்டு தான். ஆனால் எப்பயுமே புக்கை வச்சு தான் படிக்கணும். எக்ஸாம் நெருங்கிடுச்சு டைம் இல்லைனா மட்டும் நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஏன்னா ஒவ்வொரு தமிழை பொறுத்தவரை ஒவ்வொரு டைம் புதுசாக வாசிக்கும் போது ஒரு கொஸ்டின் புதுசாக நமக்கு உருவாகும். இந்த பக்கம் படிச்சுட்டு நம்ம நினைப்போம், அடுத்த முறை வாசிக்கும் போது புதுசாக அதில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதனால நீங்கள் எல்லாம் புக்கை வச்சு தான் படிக்கணும், அண்டர்லைன் பண்ணி தான் படிக்கணும். நோட்ஸ் எடுத்துங்க. எக்ஸாம் இருந்துச்சு நமக்கு இப்போ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, டைம் பத்திரம் அந்த சிலபஸ் நம்ம வந்து முடிக்கணும்னா அப்போ அந்த சிலபஸ் எடுத்து நம்ம கவர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? ரிவிஷன் எப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரிவிஷன் முதல் நாள் படிக்கணும்னா 147 சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் யூஸ் பண்ணிடுங்க. சொல்லுவீங்களா சார்? இல்லை சொல்லுங்க. நீங்கள் இதை விட நான் ஒரு டீட்டெயிலாக அந்த இன்னைக்கு நாளைக்கு 1 hour 1 day 3 days 1 week 2 weeks 4 weeks 2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3 months 6 months 1 year உங்களுக்கு கூட சொல்லியிருந்துருக்கேன். அப்போ சொல்லுங்கள் 1 முதல் நாள் படிக்கிறது 4 நாள் கொஞ்சம் வாசிச்சுட்டு 7ஆவது நாள் சொல்லி பார்க்கணும். நம்ம என்ன அந்த சப்ஜெக்ட் எடுத்து என்னென்ன படிச்சிருக்கோம் நம்மளே கண்ணை மூடி ரிவிஷன் பண்ணி பாருங்க. ரிவிஷன் பண்ணி 7ஆவது நாளில் எல்லாம் பெரிய ஒரு சில மிஸ் பண்ணியிருந்தோம்னா திரும்ப நம்ம சொல்லி அதை எடுத்து பார்த்தோம்னா அதோட நமக்கு இதாகிடும். முதல் நாள் 4ஆவது நாள் ஒரு ரிவிஷனு 7ஆவது நாள் ஒரு ரிவிஷன் கரெக்டாக உங்களுக்கு சரியாக நீங்கள் என்ன படிக்கிறோமோ அது 4ஆவது நாளும் படிக்கணும் 7ஆவது நாளும் படிக்கணும். இதுதான் அந்த 4ஆவது நாள் படிக்கணும் 7ஆவது நாள் நீங்கள் ஃபுல்லாக சொல்லி பார்க்கணும். நீங்களே பாடம் நடத்தி பார்க்கணும். உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு பாடத்தை படிக்கிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு 3 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இப்படி கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நீங்கள் 10க்கு மேற்பட்ட முறை படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க ஒரே பாடத்தை. அப்படி படிக்கும்போது நீங்கள் அடுத்தடுத்த முறை படிக்கிறதுக்கு ஒரு டைம் எவ்வளோ கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 3 hours. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தமிழுக்கு மட்டுமே எக்ஸாமுக்கு கடைசி 1 மாதம் ஓதுவேன். தமிழ் அவ்வளோ சொல்லி 6வது புக் 7ஆவதுக்குலாம் ஒரு 2 நாள் அந்த டீட்டெயில் அப்புறம் போவோம். ஒரே ஒரு பாடம் ஒரு பர்டிகுலர் பாடத்தை எடுத்துப்போம். அது முதல் முறை படிக்கும்போது 3 மணி நேரம் ஆகுது. நீங்கள் ஒரு 10 தடவை அதை படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுலாம் பெரிய ½ hour 1 hourலாம் வேலையை முடிச்சுக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல படிக்கும்போது அதுக்குள்ளே அந்த புக்கை நம்ம மெமரி பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ரிவிஷன் பண்ணிட்டு வாசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். கதை புக் மாதிரி வாசிட்டு போயிட்டு இருக்கோம். எதுலாம் ஞாபகம் சொல்லி அதை மட்டும் ரீகால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் சேவ் ஆகும் ரிவிஷன் பண்ணும்போது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் 1 month முன்னாடி எக்ஸாம்னு சொல்லுவாங்க. தமிழில் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் ஃபுல்லாக ஜிகே ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். ஜிகே இதெல்லாம் மேக்ஸும் தமிழ் கடைசி 1 மாதம் வச்சுருப்பேன். கடைசி 1 மாதம் ஃபுல்லாக தமிழை படிப்பேன். தமிழ் 100 கண்டிப்பாக அடிப்பேன். மேக்ஸ் போடணும்னா 20க்கு மேலே தான் அடிப்பேன் எந்த எக்ஸாமாக இருந்தாலும். இது 2 தான் படிச்சுட்டு போன மாட்டாங்க. தமிழை ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் ஃபுல் கான்ஃபிடென்ட் நமக்கு வந்துடும். அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதும் போதே ஒரு இந்த தடவை பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் தமிழ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ரிவிஷன் பண்ணுறது கடைசியாக அந்த 11ஆவது 12ஆவதுக்குலாம் போகும்போது ஒரு புக்கே 4 நாள் எடுத்துக்கும். அவ்வளோ டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் குரூப் 4 அப்படின்னு டார்கெட் பண்ணுறோம். அந்த குரூப் 2 குரூப் 1 அதெல்லாம் பாஸ் பண்ணாங்களே, அதெல்லாம் அந்த அவங்களுக்குலாம் சமூகத்தில் என்ன எப்படி அங்கீகாரம் கிடைக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் தான் கிடைக்குது. குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் குரூப் 4 விட மேலே பெரிய கோச்சிங் தானே. அதுக்கும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் அங்கே வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை வந்துருப்பீங்க. அது குரூப் 1 கூட இருக்கலாம். சரிங்களா? நீங்கள் எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணுங்க. எந்த வேலை வருதோ அந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலைக்கு நீங்கள் போகலாம். அவ்வளோதான். 2 மாதம் வச்சுக்கிறது தப்பு இல்லை. டிஎன்பிசியில் ஒரு 4-5 அம்சம் வச்சுட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று இது எதுவும் இல்லைன்னு. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கணும். அதுலேருந்து கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கோர்ஸ்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்பீட்டட் ஆகும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கோர்ஸ் தான் நீங்கள் அதை படிக்கணும். நீங்கள் எடுத்து சென்ட்ரல்லே கொஸ்டின் அந்த எக்ஸாம் வைக்கும்போது உள்ளே கொடுப்பாங்க. அந்த இதில் அந்த டாபிக் வரும்போது சம்மந்தமாக உள்ள வச்சுருவாங்க கொஸ்டின். உங்களுக்கு நிறைய பேர் கேட்கணும்னு தோணும். யாருக்கெல்லாம் கேட்கணும்னு தோணும் உங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்கும். நான் கேட்டால் இப்போ மகேஸ்வரியே நானாக பார்த்து கண்டுபிடிச்சேன். அதுமாதிரி உங்களுக்கு இருக்கும். யாருக்காவது கொஸ்டின் தான் கேளுங்க. நான் படிக்கும்போதுலாம் தேவியோட ஒரு புக்கு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பெருசாக தமிழில் கேட்குறதுலாம் இப்போ கேட்குறாங்க. போகுது நிறைய மரம் இதெல்லாம் கேட்குறாங்க. எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாம் புத்தகத்தை கூடுதலாக ரெஃபர் பண்ணோம். எல்லாம் பள்ளி புத்தகத்துலேருந்து அந்த கேள்வி எப்படி எதிர்கொள்றது. நாங்கள் படிக்கும்போது எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தோம்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க.
கலைச்சொல் அதிகாரி ஒரு 1500 பக்கம் இருக்குது. ஒரு நாளைக்கு 5 பக்கம் படிங்க, 3 நாளைக்கு 1500 பக்கம் கவர் பண்ணிடலாம். இப்போ மரபு தொடர்கள் இருக்குது, ஒரு 30 பக்கம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிங்க, படிச்சு எழுதுங்க, அது ஒரு மாசத்துல முடிச்சிடலாம் அப்படின்லாம் சொன்னோம்னு வச்சிங்களேன். நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்கறது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு நாட்கள் தான் தள்ளி போக சொல்கிறத கேட்கலாம். புரியுதுங்களா? படிக்கிறதானே வந்துருக்கோம், செய்யறது என்ன கஷ்டம்? கலவட்ட மோசமாக தான் கஷ்டம் இல்லை, ஏரோட்டமாக தான் கஷ்டம் இல்லை. படிக்க வந்துருக்கோம், பேன் கார்டில் உட்காந்து படிக்கிறதுல நாங்கள் இதுக்குன்னு தான் வந்துருக்கோம். ஆனால் இதை பண்ணுறது தப்பு கிடையாது. எவ்வளோ படிக்க முடியுமோ, எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு அர்ப்பணிப்பாக நீங்கள் இந்த டிஎன்பிசி கொடுக்குறீங்களோ அதே படிப்ப இது வந்து உங்களுக்கு கிடைக்கும், அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். எழுதுறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது, படிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? வேற வேலைலாம் செய்யறது இல்லை, செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். நான் சென்னையில் போய் இன்ஜினியரிங் வேலை பார்த்தேன், நைட் ஷிஃப்ட்லாம் போடுவாங்க. அந்த வேலைக்கு படிக்கிறது எவ்வளோ ஈஸி தெரியுங்களா? நைட் தூங்காமல் வேலை பார்க்கணும். நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு வந்தால் நைட் ஷிஃப்ட் போடுறாங்களான்னு. அதனால் படிக்கும்போது 1 இயர் மட்டும்தான்ப்பா, நீங்கள் பெருசாக உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நான் 2 வருஷம் தான் இந்த இதாக கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் வேலைக்கு வந்தால் 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமும் ஃப்ரீ தான், ஜாலியாக தான் இருக்கேன். ஒரு நாளும் கஷ்டம் இல்லை. நான் நினச்சா நீ கார் வாங்கினா கார் வாங்கலாம், நான் என்ன பைக் வாங்க நினைக்கலாம் பைக் வாங்கலாம். இன்றைக்கி தான் நான் இன்றைக்கி பொங்கல் கொண்டாடுனா பொங்கல் கொண்டாடலாம், தீபாவளினா வெடி வாங்கி இருக்கணும் வெடிக்கலாம். என் லைஃப் அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா அந்த எக்கனாமிக் லெவலில் நம்ம வெல்த் ஆகிட்டோம், சோசியல் இதுலேயும் நம்ம இதாகிட்டோம். இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் 1 வருஷம் கஷ்டப்படலாம், என்ன இருக்குது உங்களுக்கு பெரிய கஷ்டம் உங்களுக்கு? அதனால் படிங்க, 1 இயர் நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பாக படிக்கணும். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நீங்கள் இதாக இருக்கீங்களோ அவ்வளோ மார்க் எடுக்கலாம். அவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் கேட்குற ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு ஸ்கூல் இருக்கும், ஸ்கூலில் ஜூனியர்ஸ்லாம் ஜாயின் பண்ணலாம். உங்கள் ஊர் ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வீட்டு பக்கத்தில் வேலைங்கிறது எவ்வளோ இதாக இருந்தீங்களா? காலைல பெல் எடுத்தோடனே போய்க்கலாம். என் ஊர்லேருந்து நான் வேலை பார்க்குற ஊர் 4 கிலோமீட்டர் தான். கலெக்டர் அரியலூரில் கிளம்பி என் ஊருக்கு வரணும், அதுக்கப்புறம் பிடிச்சி நான் ஆட்சி வந்துடுவேன். அவ்வளோ பக்கமாக வேலை பார்க்குறேன். இப்போ நம்ம ஃபுல் டைமாக படிக்கிறோம், வேலைக்கு போனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ நேரம் படிக்க கிடைக்கும்? வேலைக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை அப்படியே பாதியாக கொஞ்சம் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் எல்லாம் படிக்கிறது மட்டும் தான் வேலைன்னா, இங்கே காலையில் ஒரு 8 மணிக்கு நம்ம குளிச்சுட்டு ஆஃபீஸ் ரெடி ஆகணும்னா சாயங்காலம் 6-7 மணி ஆகிடும். ஆஃபீஸ் விட்டு வெளில போகணும்னா நீங்கள் ஜூனியர்ஸ் தான் போய் 7 மணி ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்குலாம். கண்டிப்பாக 5:30 வரைக்கும் ஆஃபீஸ் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி நீங்கள் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சமைக்கணும், சாப்பிட்ணும், குழந்தைங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்து படிக்க டைம் இருக்காது, தூங்குற டைமில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்பயே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குரூப் 1 குரூப் 2 முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். சரிங்களா? அதான் கேள்விகள் இருக்குல்ல. அது கேட்குறா? எல்லாரும் அடுத்த குரூப் பாஸ் பண்ணிருக்கீங்களா? அடுத்த முறை இங்கே வந்து பேசணும், நீங்கள் இங்கே உட்காந்து பேசணும் எல்லாரும். ஓகேவா? எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து அறிவுரை வழங்கி நிற்கிற முடியும்.